ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டான சைடிஷ் தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொட்டினதுமே நான் 4 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நான் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் தக்காளி வெங்காயத்தை கூட ஏறுற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா இப்படி நசுக்கி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா நசுக்கி வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் எல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், அப்போதான் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா டேஸ்டா வரும். இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.